இந்திய தேர்தல் ஆணையமும் பாஜகவும் சேர்ந்து வாக்குகளை திருடுகிறார்கள் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு ராகுல் காந்தி. இதுக்கு முன்னாடி அவர் வச்ச குற்றச்சாட்டுகள் போல வெறும் வாய் வார்த்தையாக இல்லாம கட்டுக்கட்டாக ஆதாரங்களையும் கொண்டு வந்து வச்சிருக்காரு. அந்த ஆதாரங்கள் எல்லாம் உங்களையும் என்னையும் கலங்கடிக்கிற வகையில் இருக்கு. காரணம், மக்களாகிய நமக்கு ஆட்சியாளர்கள் சரியா தங்களுடைய பணியை செய்யல அப்படின்னா அவங்கள மாத்துறதுக்கு, தூக்கி எறியறதுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு நம்மளுடைய ஓட்டு அப்படிங்கிற அந்த உரிமை தான். அந்த உரிமையிலேயே இவ்வளவு பெரிய முறைகேடு நடக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை ராகுல் காந்தி வச்சிருக்காரு. உண்மையாகவே இந்திய ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா அப்படிங்கிற ஒரு கேள்வியை இந்த ஆதாரங்கள் எல்லாம் எழுப்பியிருக்கு. அப்படி என்ன ஆதாரங்களை கொடுத்திருக்காரு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். ஆகஸ்ட் 7 நெஞ்சம் நிறைந்த முத்தமிழறிஞரின் 7ஆம் ஆண்டு நினைவு நாள். என்றென்றும் அவரின் நீங்கா நினைவுகளுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் KN நேரு. நட்சத்திர எழுத்தாளர் ரா முருகவேலின் மிளிர்கள் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்பவே விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி மிளிர்கள் கேளுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராகுல் காந்தி பேசும்போது, நாங்க வாக்காளர் பட்டியலில் நடந்திருக்கிற முறைகேடு தொடர்பாக மிகப்பெரிய ஆதாரங்களை சேகரிச்சிருக்கோம். அதை நாங்க வெளியே விட்டோம்னா மிகப்பெரிய ஆட்டம் பாம் போல அது வெடித்து சிதறும். அது விரைவில் நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த விரைவில் சொன்ன அந்த நாள் இன்னைக்குதான். இன்னைக்கு டெல்லியில ஒரு பிரஸ் மீட்ல வச்சு அந்த ஆட்டம் பாம வெடிக்க வச்சிருக்காரு ராகுல் காந்தி. அந்த ஆதாரங்கள் என்ன அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல இப்படி ஒரு ஆதாரத்தை திரட்டணும், ஒரு ஆய்வு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் காங்கிரஸுக்கும் ராகுல் காந்திக்கும் எங்க இருந்து வந்துச்சு அப்படிங்கிறத பாத்திரலாம். கர்நாடகா சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு. அந்த தேர்தலிலேயே பல முறைகேடுகள் நடந்திருக்கிறதாக காங்கிரஸ் அப்பவே ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. அதன் பிறகு 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு. அதுல பெரிய அளவுல ஒரு மெஜாரிட்டியோட பாஜகவில் ஜெயிக்க முடியல. கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோட தான் இப்போ ஆட்சி அமைச்சிருக்காங்க. இந்த தேர்தலில் மகாராஷ்டிரா, ஹரியானா போன்ற மாநிலங்கள்ல காங்கிரஸும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் பெரிய அளவுல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதுக்கு அப்புறமா கொஞ்ச மாதங்களே நடந்த மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் பெரிய அளவில் ஜெயிக்கல. கருத்து கணிப்புகளுக்கு மாறாக பாஜக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் மிகப்பெரிய அளவுல ஜெயிச்சாங்க. அதே மாதிரிதான் ஹரியானாவிலும் நடந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி சிறப்பாக செயல்படுது, அதிக இடங்களை ஜெயிக்கிறாங்க. அதுக்கு கொஞ்ச நாள் பிறகு நடக்கிற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசினுடைய கூட்டணி ஆட்சியை பிடிக்க முடியாம போகுது. இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற ஆய்வுக்குள்ள இறங்கும் போது அப்பவே ராகுல் காந்தி ஒரு கட்டுரை எழுதியிருந்தாரு. ஒரு நேஷனல் நியூஸ் பேப்பர்ல அது வெளியாகி இருந்துச்சு. அதுல அவங்க வச்ச குற்றச்சாட்டு என்னன்னா, கடந்த 5 ஆண்டுகளை விட மகாராஷ்டிரா தேர்தலுக்கு முந்தைய அந்த 5 மாதங்கள்ல மிகப்பெரிய அளவுல வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியல சேர்த்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா மகாராஷ்டிராவினுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையை தாண்டி வாக்காளர் பட்டியல்ல வாக்காளர்கள் இருந்தாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அது மட்டும் இல்ல, நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் இடையில 1 கோடி பேரை வாக்காளர் அடையாள அட்டையில சேர்த்திருக்கிறதாகவும் குற்றச்சாட்டுக்களை அடுக்குனாரு ராகுல் காந்தி. அதனுடைய விளைவாக கடந்த 5-10 ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவுல வாக்கு சதவீதமும் பதிவாகி இருக்கு அப்படிங்கிற தகவலும் தெரிய வந்துச்சு. ஸோ இந்த விஷயங்களின் அடிப்படையில தான் நம்ம இது எப்படியாவது ஆதாரப்பூர்வமாக ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆய்வை மேற்கொண்டதாக சொல்றாரு ராகுல் காந்தி. சரி, வாக்காளர் பட்டியல்ல முறைகேடு இருக்கு அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு இந்தியா முழுக்க இருக்கிற வாக்காளர் பட்டியல் எல்லாத்தையுமே நம்ம ஆய்வு பண்ண முடியுமா? அப்படி பண்ணா 2 நாடாளுமன்ற தேர்தல்கள் முடிஞ்சிடும். ஏன்னா அவ்வளவு டேட்டா இருக்கும். ஸோ அதனால காங்கிரஸ்ல என்ன பண்றாங்கன்னா, கர்நாடகாவில் இருக்கிற ஒரு தொகுதியை கான்சென்ட்ரேட் பண்றாங்க. 2024 தேர்தலில் காங்கிரஸ் ஜெயிக்கும் அப்படின்னு நம்பி ஆனா கடைசியில தோத்து போன பெங்களூர் மத்திய தொகுதியை அவங்க சூஸ் பண்றாங்க. ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கும். ஆனா இவங்களால 6 சட்டமன்ற தொகுதிக்குள்ள இருக்கிற வாக்காளர் பட்டியலையும் தனித்தனியா ஆய்வு செய்ய முடியாது. அப்படிங்கிறதுனால அதுல இருக்கிற ஒரு சட்டமன்ற தொகுதி மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. அதுதான் மகாதேவபுரா. அந்த சட்டமன்ற தொகுதியில இருக்கிற வாக்காளர் பட்டியலை மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்து அடுக்கி வச்சா கிட்டத்தட்ட 7 அடிக்கு வந்தது அப்படின்னு சொல்றாரு ராகுல் காந்தி. அதையும் அவருடைய பிரசன்டேஷன்ல போட்டு காட்டுறாரு. ஸோ இந்த 7 அடி ஹைட் இருக்கிற இந்த வாக்காளர் பட்டியலை 40 பேர் கொண்டு கடந்த 6 மாதங்களாக இவங்க ஆய்வு பண்ணியிருக்காங்க. இந்த மகாதேவபுரா தொகுதியில பொறுத்த வரைக்கும் காங்கிரஸை விட பாஜக 1,14,000 வாக்குகள் அதிகமாக பெற்று ஜெயிச்சிருக்காங்க. இப்ப காங்கிரஸினுடைய ஆய்வுல தெரிய வந்திருக்கிறதா ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா,
அதுல 1,00,000 வாக்குகள் போலியான வாக்குகள் அப்படிங்கிறது தான். மொத்தம் 1,250,000 வாக்குகள் போலி அப்படிங்கிறத காங்கிரஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த போலி வாக்குகள் அப்படிங்கிறத 5 வகைகளாக பிரிச்சிருக்காங்க. அந்த வகைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது தான் நமக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. முதல்ல டூப்ளிகேட் ஓட்டர்ஸ், அதாவது ஒரு வாக்காளருக்கு இந்த போலிங் பூத்லயும் வாக்கு இருக்கும், வேறொரு பூத்லயும் வாக்கு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய லிஸ்டையே அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு உதாரணமும் சொல்றாங்க. குர்கிரத் சிங் டாங் அப்படிங்கிற ஒரு நபருக்கு மொத்தம் 4 வாக்குச்சாவடிகள்ல வாக்கு இருந்திருக்கு. இன்னொருத்தர் ஆதித்யா ஸ்ரீவத்சவா அப்படிங்கிற ஒருத்தருக்கு கர்நாடகாவிலேயே வெவ்வேறு இடங்கள்ல வாக்கு இருந்திருக்கு. அதை தாண்டி மகாராஷ்டிராவிலையும் உத்தரப்பிரதேசத்திலையும் அவருக்கு வாக்கு இருந்திருக்கு. இப்படி 1-2 பேர் கிடையாது, மொத்தம் 11,965 பேருக்கு 2 அல்லது பல்வேறு வாக்குகள் ஒரே தொகுதிக்குள்ள இருந்திருக்குன்னு சொல்றாரு ராகுல் காந்தி. அதை ஆதாரப்பூர்வமாகவும் அந்த பிரசன்டேஷன்ல காட்டுறாரு. 2வது போலியான முகவரி. பொதுவா ஒரு வீடோ ஆபீஸோ இல்ல எந்த ஒரு ப்ராப்பர்ட்டிக்கோ அட்ரஸ் கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு நம்பர்னு கொடுப்பாங்க. அந்த நம்பர் 1ல ஆரம்பிக்கும், 200 300 போகும், ஏபிசி அப்படின்லாம் நிறைய காம்பினேஷன்ஸ்ல கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் எங்கேயுமே நம்பர் 0 அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கவே மாட்டோம். ஆனால் இந்த வாக்காளர் பட்டியல்ல நிறைய பேருடைய அட்ரஸ் நம்பர் 0 அப்படின்னு இருக்கிறதாக சொல்றாரு ராகுல் காந்தி. சில பேருடைய தந்தை பெயர்கள் அப்படிங்கிறது பேராக இல்லாம சும்மா ரேண்டமா கீபோர்ட்ல ஏதாவது எழுத்துக்களை டைப் பண்ணீங்கன்னா எப்படி வரும், IFD HSSS அப்படிங்கிற மாதிரி ரேண்டமாக இருக்கிறதாகவும் சொல்றாரு. இன்னும் சில பேருடைய அட்ரஸ் உண்மையாகவே இல்ல, அப்படி ஒரு அட்ரஸே கிடையாது அப்படின்னு சொல்றாரு ராகுல் காந்தி. இப்படி போலி அட்ரஸை கொடுத்து வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கவங்களுடைய எண்ணிக்கை மட்டுமே 40,009 சொல்லி மிகப்பெரிய ஒரு நோட்டை எடுத்து காட்டுறாரு ராகுல் காந்தி. அடுத்தது இன்னும் சுவாரஸ்யமான விஷயம், ஒரே அட்ரஸ்ல பல வாக்காளர்களுக்கு வாக்கு இருக்கிறது. என்னப்பா ஒரு வீட்டுல 2-3 ஓட்டு 4-5 ஓட்டுலாம் கூட இருக்கே, அப்படியேதான் இருந்திருக்கலாமே அப்படின்னு நீங்க கேட்கலாம். சரி 4-5 ஓட்டு ஓகே, சரி அதிகபட்சம் கூட்டு குடும்பமா இருந்தா ஒரு 10-15 வாக்குகள் இருக்கலாம். ஆனா 50 வாக்கு 80 வாக்குலாம் ஒரே வீட்டுல இருக்குமா, அவ்வளவு பேர் ஒரே வீட்டுல இருக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு ராகுல் காந்தி. என்னன்னா வாக்காளர் பட்டியல்ல கொடுக்கப்பட்ட அந்த அட்ரஸுக்கு இவங்க நேரடியா போய் பார்த்திருக்காங்க. அதுல ஒரே அட்ரஸ்ல 46 பேருக்கு வாக்கு இருக்கு, இன்னொரு அட்ரஸ்ல 80 பேருக்கு வாக்கு இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. நேரடியா போய் ஆய்வு செஞ்ச போது இவங்களை மிரட்டினதாகவும் சொல்றாங்க. அந்த வீடுகள்லாம் ஒன்னும் பெரிய மாளிகை மாதிரிலாம் கிடையாது, ஒரே பெட்ரூம் இருக்கிற ஒரு சின்ன வீடு தான். அதுக்குள்ள எப்படி 46 பேர் இருக்க முடியும், 46 பேருக்கு வாக்கு இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியை வைக்கிறாரு ராகுல் காந்தி. அடுத்தது இன்வேலிடான போட்டோஸ். அதாவது ஒரு வாக்காளர் பட்டியல்ல முதல்ல அந்த வாக்காளர்களுடைய போட்டோ பெரிய அளவுல இருக்கும். அதுதான் வெரிஃபிகேஷனுக்கான ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். நிறைய வாக்காளர்களுக்கு அந்த போட்டோவே இல்லைன்னு சொல்றாரு ராகுல் காந்தி. அதுல ஒண்ணு போட்டோ இல்ல, இல்லாட்டி அதை பார்க்கவே முடியல அப்படிங்கிறதையும் அவர் சொல்றாரு. இப்படி மட்டும் கிட்டத்தட்ட 4,132 வாக்குகள் அந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கிறதாவும் சொல்றாரு. அடுத்தது ஃபார்ம் 6 பயன்படுத்தி நிறைய போலி வாக்காளர்கள் வாக்களிச்சிருக்காங்கன்னு சொல்றாரு. குறிப்பா அந்த ஃபார்ம் 6 என்ன அப்படின்னா, 18 வயது நிறைவடைந்த ஒருத்தர் முதல் முறையாக வாக்களிக்கிறாருன்னா அவர் இந்த ஃபார்ம் 6 கொடுத்து தன்னுடைய வாக்கை பதிவு செய்யலாம். அதுக்காக கொடுக்கப்படுறதுதான் இந்த ஃபார்ம் 6. இந்த ஃபார்ம் 6ல ஷகுன் ராணி அப்படிங்கிற ஒரு 70 வயது மதிக்கத்தக்க ஒரு மூதாட்டி வாக்களிச்சிருக்கிறதாக இவங்களுடைய ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் அவங்களுக்கு 2 இடங்கள்ல வாக்கு இருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. சோ 70 வயதான பிறகு ஒருத்தவங்க முதல் முறையாக வாக்களிக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை ராகுல் காந்தி கேட்கிறாரு. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த ஷகுன் ராணி அப்படிங்கிறவங்க 2 முறை வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான அந்த போலிங் பூத்ல டிக் பண்ணுவாங்க இல்லையா, இவங்க வாக்களிச்சுட்டாங்கன்னு, அந்த டிக் பண்ண அந்த ரசீதையும் அவரு அந்த இடத்துல பிரசன்ட் பண்ணி காட்டுறாரு. 13/9/2023 நடந்த வாக்குப்பதிவுலையும், 2வது 31/10/2023 நடந்த அந்த வாக்குப்பதிவுலையும் அவங்க வாக்களிச்சதுக்கான அந்த போலிங் பூத் ரசீதிலையும் அவங்களுடைய பேருக்கு நேராக டிக் பண்ணப்பட்டிருக்கு. எப்படி ஒருத்தருடைய பேர் 2 இடத்துல இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு ராகுல் காந்தி. இப்படி இந்த ஃபார்ம் 6 மிஸ்யூஸ் பண்ணவங்களுடைய எண்ணிக்கை மட்டும் 33,692 அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப பெரிய நம்பர் தான். மொத்தமா இந்த போலி வாக்காளர்களுடைய எண்ணிக்கையெல்லாம் கணக்கு பண்ணா 1,250,000 வருது அப்படின்னு சொல்றாரு ராகுல் காந்தி. இது ஒரு நாடாளுமன்ற தொகுதியில இருக்கிற ஒரு சட்டமன்ற தொகுதியில மட்டும் எடுக்கப்பட்ட ஆய்வு. இதையே இந்தியா முழுக்க எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான தகவல்லாம் நமக்கு கிடைக்கும்னு அவர் சொல்றாரு. அவர் சொல்றது சின்ன லாஜிக் தான். 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல மொத்தம் 25 தொகுதிகள்ல பாஜக 33,000 வாக்குகளுக்கு குறைவாக வாங்கி ஜெயிச்சிருக்காங்க. அதே 25 தொகுதிகள்னாலதான் பாஜகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கலனாலும் அவங்களால கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து ஆட்சி அமைக்க முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவையும் அவர் வைக்கிறார். இந்த போலி வாக்காளர்கள் எல்லாம் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படாமல் இருந்திருந்தால் 2024 பாஜகவால ஆட்சியவே பிடிச்சிருக்க முடியாதுன்னு அவர் தீர்மானமா சொல்றாரு. அது மட்டும் இல்ல, பொதுவாக ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறது இந்தியாவிலும் சரி வெளிநாடுகளிலும் சரி எந்த ஒரு கட்சி ஆட்சியில இருக்கோ அவங்களுக்கு எதிராக கண்டிப்பா வரும். ஆனால் பாஜக மட்டும் அந்த ஆன்டி இன்கம்பன்சியை எப்படியாவது கடந்து போய்கிட்டே இருக்காங்க. அதுக்கு காரணம் இந்த போலி வாக்காளர் பட்டியல் தான் அப்படின்னு சொல்றாரு
ராகுல் காந்தி. சரி, தேர்தல் ஆணையத்தின் மேல குறிப்பிட்டு ராகுல் காந்தி சொல்ற குற்றச்சாட்டுகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒண்ணு, அரசியல் கட்சிகளுக்கு எலக்ட்ரானிக் ஓட்டர் லிஸ்ட் கொடுக்கறது கிடையாது. இப்போ அவங்க கொடுக்கறது எல்லாமே பேப்பர்ல நம்ம பிரிண்ட் எடுத்து பாக்குற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு. இதுவே டிஜிட்டல்ல அந்த வாக்காளர் பட்டியல் எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி போலி வாக்காளர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கிறத இந்தியா முழுக்குமே ஆய்வு செஞ்சு குறுகிய காலகட்டத்துல கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நாங்க ஒரு தொகுதியை எடுக்கிறதுக்கு 6 மாசம் ஆயிருக்கு, அதுக்கு 40 பேர் உழைச்சிருக்காங்க. அப்போ இந்தியா முழுக்க எடுக்கிறதெல்லாம் சாத்தியமா? அப்படி நாங்க இந்தியா முழுக்க ஆய்வு செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் தேர்தல் ஆணையம் இந்த எலக்ட்ரானிக் டேட்டாவை வெளியிடாமையே இருக்கு அப்படிங்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. அடுத்தது, வாக்குச்சாவடியில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இருக்கு இல்லையா, அதை நாங்க 45 நாட்களுக்கு மட்டும்தான் சேவ் பண்ணி வைப்போம், 45 நாட்களுக்கு பிறகு அதை டெலீட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் ஒரு அவசர சட்டமாட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதை ஒரு மிகப்பெரிய தவறாக சுட்டி காட்டுறாரு ராகுல் காந்தி. ஏன் அப்படி சொல்றாருன்னா, மகாராஷ்டிராவில் 5:30 மணியோட வாக்குப்பதிவு அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கணும். கடைசியா கியூல இருக்கிறவங்களுக்கு மட்டும் வாக்களிக்க அனுமதிப்பாங்க இல்லையா, அப்படியே 5:30 மணிக்கு பிறகு வாக்களிச்சவங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல அதிகரிச்சிருக்கு. அது ஏன் அப்படிங்கிறத நாங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எங்களுக்கு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ரொம்ப முக்கியம். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை 45 நாட்களுக்குள்ள நாங்க டெலீட் பண்ணிடுவோம் அப்படின்னா எங்களால இந்த மாதிரியான ஆய்வுகளை செய்யவே முடியாது. அது மட்டும் இல்ல, இந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸை நேரடியாக பொதுமக்களுக்கோ அரசியல் கட்சிகளுக்கோ நாங்க கொடுக்க மாட்டோம். அப்படி கொடுத்தா வாக்காளருடைய பிரைவேசி பாதிக்கப்படுது அப்படிங்கிறதுனால நீங்க கோர்ட்டுக்கு போய் கோர்ட் உத்தரவிட்டா மட்டும்தான் நாங்க அதை சமர்ப்பிப்போம், அதுவும் ரகசியமாக பேக் பண்ணி தான் அவங்க கிட்ட கொடுப்போம் அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் போலி வாக்காளர்கள் இருக்காங்களா, அவங்க வாக்களிச்சாங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க விடாம செய்யறதுக்காக தான் தேர்தல் ஆணையம் நடத்துறாங்க அப்படின்னு மிகப்பெரிய குற்றச்சாட்டை ராகுல் வச்சிருக்காரு. தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான அமைப்பு, எந்த அரசியல் அழுத்தங்களுக்கும் அது அடிபணிய வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு மத்திய பாஜக அரசோட சேர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஒரு மிகப்பெரிய கிரிமினல் ஃப்ராடையும் அவங்க செஞ்சுட்டு இருக்கிறதாக சொல்றாரு. அதுக்கு சில உதாரணங்களையும் கொடுக்கிறாரு. தேர்தல் ஆணையம் எப்ப தேதி அறிவிக்குது? மத்திய அரசோ பிரதமர் மோடியோ ஒரு மாநிலத்துக்கோ இல்ல ஒரு தொகுதிக்கோ போய் தங்களுடைய திட்டங்களை எல்லாம் அறிவிச்சு முடிச்சதுக்கு பிறகுதான் இவங்க தேதியை அறிவிக்கிறாங்க. இல்லாட்டி இவங்க தேதி அறிவிக்கிறது எப்போ அப்படிங்கிறது முன்னாடியே அரசுக்கு தெரிஞ்சிருது. அதுக்கேற்ற மாதிரி அவங்க தங்களுடைய திட்டங்களை என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பேசணுமோ அதையெல்லாம் பேசி முடிச்சிடுறாங்க. ஏன்னா தேர்தல் தேதி அறிவிச்சா உடனடியாக அந்த தேர்தல் கட்டுப்பாடு விதிகள் வந்துடும் இல்லையா, அப்போ அவங்க இந்த திட்டங்களையும் அறிவிக்க முடியாது, பேசவும் முடியாது. அதனால முன்னாடியே மத்திய அரசாங்கத்துக்கு தேர்தல் ஆணையம் டேட்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்றாரு. இதே மாதிரி 2019லயும் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அப்போ தேர்தல் ஆணையராக இருந்தவர் அசோக் லவாசா. அவரு தேர்தல் ஆணையர்கள் எல்லாம் சேர்ந்து நடத்தின ஒரு கூட்டத்துல கோபப்பட்டு வெளியேறினாரு. காரணம், பிரதமர் மோடி தேர்தல் பரப்புரையின் போது தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் பேசுறாரு, தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகளை மீறி பேசுறாரு, அதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லி அசோக் லவாசா அங்க குரல் எழுப்பியிருக்காரு. ஆனால் அங்க இருந்த மற்ற தேர்தல் ஆணையர்கள் எல்லாருமே அதுக்கு எதிராக வாக்களிச்சதுனால அவர் தன்னுடைய குரல் கேட்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி கோபத்துல வெளியே போயிருக்காரு. அப்பவே தேர்தல் ஆணையத்துக்கு அரசியல் நெருக்கடி இருக்கு, அதுக்கு தேர்தல் ஆணையம் அடிபணிஞ்சு போகுது அப்படிங்கிற அடிப்படையில அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமாவும் பண்ணியிருந்தாரு. ராகுல் காந்தி வச்சிருக்கிறதெல்லாம் மிகப்பெரிய குற்றச்சாட்டு. தாங்கள் வாக்களிச்சு தேர்ந்தெடுத்த அரசாங்கம் தங்களுக்கு நல்லது செய்யல அப்படின்னும் போது தேர்தல் ஆணையத்தை நம்பி தங்களுடைய வாக்குரிமையை நம்பி தான் இந்திய மக்கள் எல்லாருமே இருக்காங்க. அப்படிப்பட்ட தேர்தல் ஆணையமே ஒரு கட்சிக்கு சார்பாக செயல்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவர் வச்சிருக்காரு. இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் தேர்தல் ஆணையம் வெளியிட்ட வாக்காளர் பட்டியலின் அடிப்படையிலேயே அவங்க கொடுத்திருக்காங்க. அப்போ இதுக்கு சரியான விளக்கத்தை கொடுக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய பொறுப்பு. அப்படி அவங்க விளக்கத்தை கொடுக்கலன்னா இந்த சந்தேகம் கண்டிப்பாக அவங்கள விட்டு அகல போறது கிடையாது. ஒண்ணு, இந்த மாதிரி எந்த தவறுமே நடக்கல அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் ப்ரூவ் பண்ணணும். இல்ல தவறு நடந்திருக்கு, அதை சரி பண்றதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிற அந்த நடவடிக்கையாவது அவங்க எடுக்கணும். இன்னொன்னு, இது தேர்தல் ஆணையத்தின் மேல நேரடியாக வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு அப்படிங்கிறதுனால இதை அவங்களே விசாரிக்கிறத விட நீதிமன்றம் தலையிட்டு அதுல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத விசாரிச்சா மட்டும்தான் இந்திய மக்களுக்கும் இந்திய ஜனநாயகத்துக்கும் நியாயம் கிடைக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் குறித்து நம்ம டிகோட் நிகழ்ச்சியில பார்த்துட்டு இருக்கிறோம். வேறொரு வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. மக்களின் தலைவர், தமிழின் பெருமை, கருத்தரங்கத்தின் காவலர், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் 7ஆம் ஆண்டு நினைவு நாளில் நன்றியுடன் நினைவு கூறுகிறார் பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் KN நேரு. நட்சத்திர எழுத்தாளர் ரா முருகவேலின் மிளிர்கள் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்பவே விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி மிளிர்கள் கேளுங்க.